கார்த்தி தீபா சீரியல் ஏப்ரல் 16 நாளைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோவை இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னா, கார்த்தி அந்த மிஷினை சரி பண்ணிட்டு செம மாசா நடந்து வராரு. கார்த்தியை பார்த்துட்டு ஆனந்த் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அருண் கேக்குறாரு, என்னன்னா ஆனந்த் கார்த்தி வேலை பார்க்க மாட்டான்னு நினைச்சு நீ இருந்தியா? கார்த்தி எப்படிப்பட்டவனு தெரியுமா? ஒரு சவாலை கையில எடுத்தா அந்த சவாலை முடிக்காம விட மாட்டான்னா. இப்பனாலும் நீ கார்த்தி கூட இருந்து இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு அருண், நீ எனக்கு சப்போர்ட்டா பேசு. அப்படி நீ எனக்கு சப்போர்ட்டா பேசலைன்னா கார்த்தி வேலை பார்க்க முடியாம வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு சொத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்றாரு, யாருக்கு நான் வேணும் சொத்து? இந்த குடும்பம் நிம்மதியா ஒத்துமையா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட ஆனந்த் கிட்ட கேக்குறாரு, என்னன்னா அதான் மிஷின் ஒர்க் ஆகுதுல்ல அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, நீ இந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒரு ஆளுதான், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, ஆமாண்ணா, அதனாலதான் நான் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, என்னைய சார்னு கூப்பிடு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அதுக்கு என்ன சார், கம்பெனில உள்ள மிஷின் ஃபால்ட்டா இருந்துச்சு, அதை நான் சரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட அருண் சொல்றாரு, என்னன்னா கார்த்தியை பார்த்தா உனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு போல அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, எனக்கு ஒன்னும் கார்த்தியை பார்த்தா ஒன்னும் பயம் எல்லாம் இல்லை அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்றாரு, உன் கண்ணிலேயே தெரியுதுன்னா இந்த சொத்தை பறிகொடுக்க போறியோ அப்படின்னு பயத்துல இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆனந்த் அந்த இடத்துல இருந்து போனதோட ரியா கால் பண்ணி கேக்குறாங்க, ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, காலையிலே ஒரு மிஷின் வந்து ஒர்க் ஆகாம போயிட்டு எங்க கார்த்தி சரி பண்ண மாட்டானோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா கார்த்திக்கு எல்லாமே தெரியுது, ஈஸியா அந்த மிஷினை சரி பண்ணிட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம ஷாக் ஆகுறாங்க நம்ம ரியா. அப்ப ரியா கேக்குறாங்க, என்ன ஆனந்த் பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, மிஷினை தானே சரி பண்ணிருக்கான், இன்னும் வேலை நிறையவே இருக்கு, கண்டிப்பா அது எதையுமே அவன் பார்க்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, இங்க பாருங்க ஆனந்த், கார்த்தி நல்லபடியா வேலை பார்த்து வரக்கூடாது, அவரு நல்லபடியா வேலை பார்த்துட்டாருன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு, நீதான் இந்த வீட்டோட மகாராணி, கண்டிப்பா இந்த தீபா இந்த வீட்டோட மகாராணி ஆக முடியாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஐஸ்வர்யா கேக்குறாங்க, இங்க பாரு, ஆனந்த நம்பி ஒன்னும் பண்ண முடியாது, நம்ம தான் ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ரியா கேக்குறாங்க, என்ன பண்ணலாம் அக்கா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, கம்பெனில எனக்கு 2 பேரை தெரியும், அவனுங்க கிட்ட சொல்லி கார்த்திய டார்ச்சர் பண்ண சொல்லலாம், கார்த்தி கண்டிப்பா கடுப்பாகி வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச மேனேஜருக்கு கால் பண்ணி, இங்க பாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கால் பண்ணிருக்கேன், நான் கால் பண்ணதை யாருக்கிட்டையும் சொல்லாத, நீ நல்லபடியா இந்த வேலையை முடிச்சிட்டீன்னா உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ நான் தருவேன் அப்படின்னு. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, மேடம் சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, அங்க கார்த்தின்னு ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, அவனை டார்ச்சர் பண்ணி அந்த கம்பெனியை விட்டு ஓடுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த மேனேஜரும் சரிங்க மேடம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப ரியா சொல்றாங்க, அவர் ஒழுங்கா செஞ்சிருவாரா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் என்ன சொன்னாலுமே அவன் ஈஸியா செஞ்சிருவான், நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா கார்த்தியால அங்க நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்திக்கு செம்ம கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. கார்த்தியால சுத்தமா எதுவுமே பண்ண முடியல. அப்ப கார்த்திக்கு வந்து கால்ல இரும்பு விழுந்துருது. அப்ப அங்க உள்ளவங்க ஷாக் ஆகி கார்த்தியா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. கார்த்திக்கு வந்து கால்ல பலமான அடிபட்டதுனால கார்த்தியால நடக்க முடியாத நிலைமை வருது. அபிராமிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அபிராமி வேகமா ஹாஸ்பிட்டல் போறாங்க, தீபாவும் போறாங்க. அப்ப ஆனந்த் சொல்றாரு, அம்மா ஒரு நாள் கூட கார்த்தியால வேலை பார்க்க முடியல, பாத்துக்கிட்டீங்களா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல, தம்பி இந்த நிலைமையில இருக்கான் அப்படிங்கிற ஒரு வருத்தம் கூட இல்ல, அவன் கஷ்டப்பட்டுட்டான்னு நீ சந்தோஷப்படுற, நீ எல்லாம் ஒரு தம்பியா அப்படின்னு கேட்க. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, இங்க பாருமா, எனக்கு முக்கியம் சொத்து மட்டும்தான், நீங்க நான் தேவையில்லைன்னு சொத்தை கார்த்திக் எழுதி வச்சீங்கல்ல, இப்ப எனக்கு கார்த்தி தேவையில்லை, கார்த்தி வந்து இந்த சவால்ல தோத்துட்டான், அதனால சொத்தெல்லாம் நீங்க எனக்கு தான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.